Hey everyone, welcome to Soap Comics and நான் தான் உங்கள் பவித்ர பிரபாகர். ஓ மை காட், இதை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இட்ஸ் பீன் அ லாங் டே. பட் இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. களத்தில் இறங்கிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாய்ஸ் காமிக் இஷ்யூ 17. ஓப்பன் பண்ணா புச்சரும் மதர்ஸ் மில்க்கும் பேசிக்கிறாங்க. ஹே, அன்னைக்கு அவனை டெட்ராய்ட்ல பிடிச்சோமே, அந்த 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 மசராண்டி பேர் என்ன? எனக்கு அவன் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு அவனை தெரியும். இங்கே பாரு மேட், நம்ம மதியான நேரத்தில் இதை பற்றி நிறைய பேசணும்னா பேசலாம். ஆனால் உனக்கே தெரியும், எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நானும் டயர்டா இருக்கையா, போய் ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி புச்சர் வந்து மதர்ஸ் மில்கை வீட்டில் அனுப்பி விட்டுட்டு போறாரு. உள்ள போன மதர்ஸ் மில்க், அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடுறான். பேஸ்மெண்ட்ல வீட்டில் ஆள் இல்லை. ஸோ அதனால அவன் பேஸ்மெண்ட்லயும் போயிட்டு அம்மா இங்க இருக்கீங்களா அப்படின்றான். சோ அப்படியே கட் பண்ணா ஹியூயை காட்டுறாங்க. போன இஷ்யூல இருந்து ஒருத்தவங்க பேசுறத பிளாரிக்காக்க ஒருத்தவங்க 2 பேர் பேசிக்கிறத வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அதோட ஆடியோ வந்து மனுஷன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்ன பேசிக்கிறானுங்கன்னா, அவங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருக்கும் போது ஹியூயி வந்து கோடாலியை தேடுறாரு. கோடாலி எங்க இருக்கு? இந்த புச்சர் பையன் தான் எங்கேயாவது வச்சிருப்பான். இவன் இல்லாம இந்த வேலையை நம்மளே பண்ணிடலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி வந்து தாங்கிட்டே புலம்பிக்கிட்டே இந்த கோடாலியை தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்து அவர் பேசுறத ரெக்கார்ட் பண்றதை கேட்டுட்டு இருக்காரு. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாரு, அவனுக்கு கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடும் போல இருக்கு. அதாவது அவன் கிட்டத்தட்ட செத்ததுலேருந்து திருப்பி உயிரோட வந்திருக்கான் அப்படின்னும் போது அது ஓ மை காட், திஸ் இஸ் கிரேசி மேன். இது வந்து கடவுளாலேயே நடந்திருக்குமான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இல்லைனா உங்க 2 பேருக்குள்ள என்ன ஆனிச்சு? அப்படி என்ன நீங்க என்ன மேட்ரா பண்ணீங்க? ஏன் இவ்வளோ நேரம் ஆனிச்சுன்னு, டே நாயே, நாங்கள் 2 பேரும் ஆம்பளைங்கடா, ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த பிளாரிக் காக்கும் அவனும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. பார்த்து பேசு, நான் யாருன்னு தெரியும்ல, நான்லாம் நேராக நிற்கிற ஆம்பளை, ஸ்ட்ரைட்டஸ் ஹெல் அப்படின்ற மாதிரி, ஸ்ட்ரைட்டஸ் மேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை வார்ன் பண்ணுறேன், இது மாதிரி தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட, அதுவும் என்கிட்ட நோன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அப்படி பேசும்போது ஒரு கட்டத்தில் கோமாய், உண்மையிலே சொல்லு, உனக்கு பொருள் இருக்கா இல்லையா, இருந்தால் அறுத்து எரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி திட்ட போக, வாய மூடு, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், அவன் இங்கேருந்து போயிட்டான், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னு ஏற்கனவே அந்த செத்துப்போன ஒருத்தவனை பற்றி இவங்க பேசுகிறதுனால ஹியூயி வந்து ஒட்டி கேட்டுட்டு, இது சரிப்பட்டு வராது, நம்ம களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து ஏற்கனவே கோடாலை தேடிட்டு இருந்தால இப்போ பத்தலன்னு ஸ்பேனரை வச்சு சம்பவம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்பேனர் தூக்கிட்டு இருக்கான். இதில் அவங்க பேக்ரவுண்டில் பேசிக்கிறானுங்க, நாம வேணா பேசாமல் வாட்டுக்கு கால் பண்ணலாமா? ஹேய், நோ ஃபக்கிங் வே மேன். வாட்டுக்கு கால் பண்ணுறதா இருந்தால் அவங்க நம்மளை ஒரு கேவலமான ஆஸ்ஹோலாக பார்க்க மாட்டாங்க. நம்மளோட வேலையை நமக்கே செய்ய தெரியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு போய் கூப்பிடுவோன்ற, டேய் ஆல்ரெடி நம்ம கப்பலே மூழ்கிட்டு இருக்குடா, இதில் நம்ம அவங்கள கூப்பிட்றதுனால ஒன்றும் கேவலமாக நினைக்க போகிறதில்ல, அவங்க நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்படி அவனுங்க பேசி பிளான் பண்ணிருக்கும் போது, நாம் 6 பேர் மட்டும் போனால் மட்டும் இது போதுமா? டாக்டர் கேர்லின் என்ன சொன்னாங்க? ஒருவேளை அவங்க ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் போல இருக்கு. டாக்டர் கேர்லின் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, சாப்பாடு போட்டு அவனை சுத்தம் பண்ணி வை, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய யோசிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம வேணால் ஜிமென்னை கூப்பிடுவோமா அப்படின்னு பேசுகிறானுங்க. நம்ம ஊர் எக்ஸ்மென்னு, அவங்க ஊர் ஜிமென்னு. ஏன்டா உங்களுக்கு வேறு லெட்டரே கிடைக்கல, ஜி ஸ்பாட்டு மாதிரி ஜிமென்னு, ரைட்டு, 7 ஜிமென்னு, இவங்கள வேணால் யாரையாவது கூப்பிடுவோமா அப்படின்னு கேட்கும்போது, 7 இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நீ இந்த லேம்ப் லைட்டரை பற்றி ஏதாவது பேசுனியா அப்படின்ற, அவர்கிட்ட பற்றி ஏதாவது கேட்டியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறானுங்க. இங்கே ஹியூயை பார்த்தீங்கன்னா காருக்கு அடியில் இந்த ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு, டேய் உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா ஹியூயி, ஏன்டா நீயே கிடையாதுடா, ஏன்டா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவருக்கு அது செய்ய விருப்பமே இல்லாட்டியும் வேற வழியே இல்லைன்ற மாதிரி தானே இது பண்ணிட்டு கடுப்பில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் வாட் டவரை கட்டுறாங்க. அந்த வாட் டவரோட ஒரு ஃப்ளோரில் ஸ்டார்லைட் வந்து மேவோட ரூமை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஏய் இங்கே தான் இருக்கியா அப்படின்னோடனே அவங்க உள்ளே வந்துட்டு, சொல்லுங்கள் லேடி, மை லேடி அப்படின்றாங்க. மை லேடினா குயின் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது. சொல்லுங்கள் அரசி அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். உடனே வந்துட்டு அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க, நேற்று நடந்த மீட்டிங்கை நீ மிஸ் பண்ணியிருக்க, அதை பற்றி நீ இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் எதையாவது முக்கியமான விஷயம் எதுவும் பேசினாங்களா, நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஸ்டார்லைட் கேட்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னோடனே, அப்படிங்களா, சரி ஓகேன்னொன்னே, வேற என்ன வேணும், எதுக்கு இங்கே இன்னும் வளைஞ்சிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ட்டு கத்துறாங்க. ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வெளில வரும்போது ரூமை தாண்டறதுக்குள்ள நம்ம ஹோம்லாண்டர் தலைவனோட வாய்ஸ் கேட்குது. அதை கேட்ட உடனே ஸ்டார்லைட் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அங்கே யார் யார் வராங்கன்னா, நம்ம விக்கும்
ஹோம்லாண்டர் வர்றாரு. விக்குனா விக்டோரியா நியூமன். யா நமக்கு பிடிச்ச அந்த பொண்ணு தான். ஆனால் இங்கே வந்து காமிக் டு சீரீஸ் மாறும்போது ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பையனாக இருப்பார். என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா விக் சொல்கிறாரு, அவன் அங்கே வந்து பேச மாட்டான் அப்படின்னா அவன் எதுக்கு முதல்ல அங்கே வரணும் அப்படின்னு விக் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஹோம்லாண்டர் இந்த மாதிரி, இல்லை எனக்கு தெரில, மேபி அவன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணவும் நினைக்கலாம், ஆனால் அவன் ஏன் வரான்றது எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹோம்லாண்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கும் என்னோட பேச்சில் வந்து சில விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக பேசணுன்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஏதோ ஒரு அடிமை நாயாட்டம் ஒரு நல்ல சோல்ஜராக என்னை நான் காமிச்சிக்கிறதுல விருப்பம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து இது வைஸ் பிரசிடெண்ட்டோட முடிவுன்றது வந்து முடிவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலைன்ற மாதிரி ஹோம்லாண்டர் சொல்கிற ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து விக் வந்து, இல்லை உனக்கு வேறு வழி இல்லை, இந்த ஸ்பீச்சை இப்படி தான் நீ பேசுகிற, நீ வேணால் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ஸ்பீச்சை வேணால் ஆல்டர் பண்ணிக்கோ, இதெல்லாம் நீ கை வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஸ்டார்லைட் வந்து அமைதியாக ஓட்டிக்க. இது வந்து பிரசிடெண்ட்டோட கையில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் ஓன்ட்ட சொல்கிறேன், அதை தான் நீயும் பேச போகிற, நீ மக்கள்கிட்ட சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி விக்கு வந்து சொல்கிறாரு. விக்டோரியன் அவர் வந்து சொல்லும்போது தலைவன் வந்து இல்லை அப்படின்னோடனே, ஏய் நீ அவங்கள எதிர்க்கணும்னு நினைக்கிறியா, கமான் மேன், அதெல்லாம் உன்னால் நீ கனவுல நினச்சாலும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, மேபி ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு ஜாக்கோ அவங்க வந்து தனியாக இருக்கலாமே, ஏன் என்னை வந்து இது பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்கள வச்சு நீங்கள் இதை பேசலாமே, ஏன் என்ன வச்சு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ யோசிக்கிறியா இல்லையா, உனக்கு புரியுதா இல்லையா, யார் சொன்னாங்கனாலும் சரி விஷயம் ஒன்று தான். இது வந்து நம்ம வாட் சேனல் வழியாக வெளில போகுது, வாட்டோட அமெரிக்கன் அஜெண்டா இது, சரியா? இதை வந்து நீ சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு ட்ரெயினோ ஜாக்கோ சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது இங்கே நான் என்ன பேசினாலும் அது எல்லாருக்குமே கேட்டுருமா அப்படின்ற மாதிரி. அதாவது அவனோட ஹோம்லாண்டரோட என்னன்னா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்கள வச்சு முடிச்சுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கெத்து எனக்கு இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டில் எதனா நம்மளால் தெரியவாப்பில். ஸோ அந்த மோடில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதெல்லாம் நீங்கள் இவனை வச்சு முடிச்சுக்கங்க, என்னையாங்க இதில் இழுத்து உள்ளே விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஹோம்லாண்டர் பேசுகிறாரு. இல்லைப்பா நீ தான் இதை செஞ்சாகணும், அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்கிறத மீறி நான் என்ன பண்ண முடியும், நீ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி விக்கு சொல்ல வராரு. அப்போ வந்து நான் பேசுகிறதெல்லாம் என்ன ஒட்டு கேட்டுக்கிட்டாடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹோம்லாண்டர் சொல்கிறோன்னு, ஏதாவது புதுசாக சொல்லியா எனக்கு அப்படின்ட்டு போகிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல நடக்கிற விஷயங்களோட இன்ஃபர்மேஷன் மேல் இடத்துக்கு போகுதுன்றது ஹோம்லாண்டருக்கு இன்டெரக்டாக இப்போ தெரிய வருது. இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே விக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு. இப்படி வந்து ஹோம்லாண்டர் பேசுகிறத ஒட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு குரல் கேட்குது, நீ வந்து டீனேஜ் நிக்ஸில் இருந்ததை விட ஒழுங்காக ஒளிஞ்சிக்க மாட்டுற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி மேவ் தான், விண்டோவை பார்த்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு டைலாக் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இது எப்பயுமே பழக்கம் இல்லை, அடுத்தவங்க பேசுகிறத ஒட்டி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹியூயும் ஸ்டார்லைட்டும் பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்லைட் சொல்கிறா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஐ மீன் எல்லாமே, ஹியூ என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல. ஹேய் நீ இவ்வளோலாம் கவலை போடணுன்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயாக விடு, உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா சொல்லு, நான் வேணால் சரக்கு வாங்கி தரேன், ஆனால் ஒருவேளை நீ சின்ன பொண்ணாக இருந்து மைனராக இருந்து சரக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னா நான் தான் ஜெயிலுக்கு போகணும், அதனால் நீ உண்மையிலே பெரிய பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி தலைவன் டபுள் மீனிங்கில் கேட்குறான். கவலைப்படாத நான் பெரிய பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அவர் காமெடிக்கு சிரிச்சிட்டு, பொண்ணுங்க மொக்க ஜோக்கு அப்போலேருந்து சிரிப்பாங்க போல இருக்குது, பட் வந்து காமெடிக்கு சிரிச்சிட்டு, எனக்கு உண்மையிலே உன்னை பிடிச்சிருக்கு ஹியூவி அப்படின்ற அவள். எனக்கு உன்னை பற்றி முழுசாகவே தெரியாது தான், நான் வந்து உன்னை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கரெக்டான பொண்ணு கிடையாது, நானே கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. அவள் வந்து டீனேஜ் நிக்ஸில் இருந்த வரைக்கும் நம்ம ஏதோ இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வந்ததாகவும், இப்போ 7க்கு போனதுக்கப்புறம் அது உண்மையிலே நடக்கலல்ல, ஸோ சும்மா எல்லோரும் பொம்மை படமாக தானே வச்சுருக்காங்க, உண்மையிலே நல்லது பண்ணுறதுக்காக நம்ம இல்லை அப்படின்றது புரிஞ்சதுனால தாமேலேயே ஒரு ஹேட்ரட் வந்து ஸ்டார்லைட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றை நான் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நான் நல்லவே இல்லை, ஆனால் மேபி நீ சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு அவர் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாப்புல. யூகி தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் என்னை கன்வின்ஸ் பண்ணாத, எனக்கே சில விஷயங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு, அதனால் வந்து நான் வந்து எனக்கு தெரியாமல் கூட நான் யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாள். ஸோ அப்படின்னும் போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது பழகிறோன் போது எந்த காரணத்தை கொண்டும் உன்னை நான் தெரிஞ்சு தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும், ஏன்னா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
என்ன கொடூரமான சம்பவங்கள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஏன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு வந்து எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம், இந்த உலகத்தில் உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து ஹார்ட் டு ஹார்ட்டாக அவள் பேசிடுறான். அதை கேட்டு அவன் அப்படியே ஸ்டன்னாக இருக்கும்போது தெரில, நான் மேபி தப்பான முடிவை கூட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். ஹியூயி ஒன்றை சூஸ் பண்ணுறது கூட நான் எடுக்கிற ஒரு தப்பான முடிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் பேக் அடிக்கும் போது, இல்லை நான் நீ எடுக்கிற முடிவு எந்த விதத்துலையும் தப்பு இல்லை, எனக்கு வந்து இந்த காதலில் குதிக்கிறதுல ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நான் வந்து உன்னை புஷ் பண்ண மாட்டேன் ஹியூயி, ஆனால் அதுக்காக நீ எனக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. டேய், உங்கள் ஊரில் இப்படி தான் சத்தியம் பண்ணுவீங்களாடா, என்னங்கடா நடக்குறீங்க, வரும்போது மெடிக்கல் ஷாப் போனீங்களா இல்லையா அப்படின்னு டவுட்டு கேட்கணும் போல் இருக்குது. பட் கேட்க முடியாது, ஏன்னா இது காமிக்ஸு. ஸோ அங்கே ஒரு எலியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஒரு எலியை வளர்க்குறாங்க. அந்த எலியை வந்து 2 பேர் வெடிக்க பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த எலியை வளர்க்குறது ஹியூயி போல். ஆமாம், ஹியூயி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. ஹியூயி வீட்டுக்கு இவ்வளோ கூட்டு வந்திருக்கான். கூட்டு வந்துட்டு இந்த எலியை வச்சு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னோடனே, சும்மா அது ஒரு பெட்டு மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அவன் க்யூட்டாக இருக்கான் அப்படின்னோடனே, ஆமாம் நான் அந்த எலிக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்கேன், ஜேமின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன், அவனை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நீ இதை பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்கிறா. உனக்கே தெரியும் என் இடம் போக முடியாது, என் இடத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹியூயி கிட்ட சொல்கிறா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, ஃப்ரீயாக விடு. எனக்கு ஓப்பனாகவே அவள் சொல்கிறா, எனக்கு இதில் பெரிய அனுபவங்கள்லாம் இல்லை அப்படின்றா. தலைவன் உடனே எனக்கு இருக்குல்ல அப்படின்றான். இங்கே ஒப்புறான டேய் வைத்தறிச்சலாக இருக்குடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த சீனில் மனுஷன் கட்டிலில் மான் புலியை வேட்டையாடுற கதையாக, சரி புலி மானை வேட்டையாடுற கதையாக சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே அடுத்த சீனை கட்டுறாங்க. காலையில் ஓப்பன் பண்ணால் காரை நிறுத்துமேட் அப்படின்ட்டு வாந்தி எடுக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என்னன்னே தெரிலையா, ஏதோ முடியல, எனக்கு வாந்தி அடிக்குது அப்படின்றாரு. அந்த சண்டை நடந்துச்சுல்ல, அங்கே நடந்ததுலேருந்து ஏதோ எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு அதனால தான், அதாவது அவருக்கு ஓசிடி இருக்குல்ல, ஸோ அவர் அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாருன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார்ல. ஸோ கடைசியாக நடந்த அந்த சண்டை பிரச்சனையிலேருந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காரு போல். ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா, எனக்கு நல்லா இல்லையா அப்படின்றாரு. சரி, நாம் வேணால் போகிற வழியில் ஹியூயை ஏற்றிட்டு போயிடுவோமா அப்படின்ட்டு ஹியூயி பிளேஸ்க்கு போகிறாங்க. ஃபோன் அடித்தா ஏன் அவன் எடுக்க மாட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அவன் வீட்டு வாசலுக்கு நிற்கிட்டாங்க. என்ன அவன் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான், அப்படின்னா மேலே பிடுங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாரு புச்சர் இல்லை, மதர்ஸ் மில்க் அப்படி சொல்கிறாப்புல. அவன் இங்கே புதுசாக வந்திருக்கான் அப்படின் போது இங்கே நிறைய பேர் பண்ணுற அதே வேலையை அவனும் பண்ணலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பையன் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு கூப்பிட்டு வரேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு பேட் அப்படின்ட்டு தலைவன் இவர் மேலே வர்றாரு. ஏ யூயி வெளில வா, ஏ யூயி வீட்டை விட்டு வெளியே வா, ஏ யூயி வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு வேற ஒரு ஸ்டைலில் சொல்கிறாரு. ஏன்டா அது காலங்காத்தால் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி கதவை திறந்தோன்னே, ஏய் என்னம்மா எவ்வளோ நேரம் டைம் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் கிளம்பு, நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மூஞ்சை பார்த்துட்டு, என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி. என்னையாச்சு அப்படின்றான். இல்லை ஒன்றும் இல்லை பேட், நான் கீழே இருக்கேன், நீ ஜஸ்ட் கிளம்பி வாடப்போ வேறு இடத்துக்கு போடும், வேலை நிறையா இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு சிரிச்சுக்கிட்டே. உள்ளே போய் ரூமை பார்த்தா, ஏய் யார் அது, யார் கதவை தட்டினா அப்படின்னு ஸ்டாலே கேட்குறா. அது என் பாஸ் தான், இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கண்ணாடியை பார்க்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது தலைவன் அந்த பொண்ணு தெளிவாக தானே நேற்று சொன்னிச்சு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு. இதில் வேறு தலைவன் முதல்ல தக்காளி சாஸ் சாப்பிட்ருக்கான், யாரும் பிரிக்காத பாக்கெட்டு, மூஞ்சி ஃபுல்லாக சாஸ் இருக்குது, தொடக்காமே இருக்கிறான். அதை பார்த்துட்டு, ஏய் நான் தான் நேற்றே சொன்னல, நீ என்னடா அப்படின்ற மாதிரி அவ பார்க்குறான். இவன் காரில் கிளம்பி வரான். இவங்க 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே இவனுக்கெல்லாம் பக்கன்னு சிரிக்கிறாங்க. ஸ்டார்லைட் வெளில கிளம்பி வந்துட்டு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு சல் அப்படின்னு பறந்து போயிடுறான். பறந்து போனதுக்கப்புறம் இவன் ரூமை தேடி அவன் வரான். இவன் ஒட்டு கேட்டுட்டு இருந்தால ஹியூயி, அவன் கிளம்பி வரான். இந்த எலியை பார்க்குறான். பார்த்துட்டு, எலியை பார்த்து எலியோட என்னடா பண்ண போகிற, பாய்ஸ் தானடா இது இங்கே ஒய்யால, அவன் தான் நினைக்கிறேன், பிளாரி காக். அவன் வரான்.
வந்துட்டு அப்படின்றான். ஸோ அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக அடிக்கடி வரும்னு நம்புவோம். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஸோ நிறைய வீடியோஸ் வரும், அடிக்கடி வரும். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் நிறைய போஸ்ட்டு ரீல்ஸ்லாம் போடுறேன். ரீல்ஸில் வந்து புதுசாக ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு, அப்சல்யூட் பேட்மேன். நம்ம ஸ்பைடர்மேன் ஆச்சு பவித்ரா பிரபாகர். ஸோ அதனால் நம்ம நண்பர் ப்ரூஸ் வெயின் பேசுகிறாப்புல. ஸோ அதுக்கும் உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண முடியாது, கால் டீட் அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிக்கலாம், தப்பு இல்லை. அதனால் எப்படின்னு பார்த்து அனுப்பி பசங்க கேங்குள்ளே அப்படி தூக்கி போட்டு விட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல். பீஸ்.